Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானிய கொள்ளையர்கள் அதிகாலை 12 மணிக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு, 4:30 மணிக்கு இறங்குறாரு, ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. பெங்களூர்ல இருந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு பைக்கை வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து சென்னை ஏர்போர்ட்ல அசம்புறாங்க. அவங்களுடைய அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 6 பெண்களிடம் 26 சவரன் நகை பறிப்பு. சைதாப்பேட்டையில இந்திரா வயசு 52, 2 சவரன் அடிக்கிறாங்க. பெசன் நகர்ல வந்து அம்புஜம் வயசு 60, அவங்ககிட்ட வந்து ஒரு 3. அடையாறு இந்திரா நகர் வர்றாங்க, லட்சுமி வயது 56, அவங்ககிட்ட 5 சவரன். கிண்டி வந்து நிர்மலா வயது 60, அவங்ககிட்ட 7 சவரன். வேளச்சேரியில வந்து விஜயா அப்படிங்கிறவங்க 70 வயசு 2 சவரன். முருகாம்பாள் வயது 60, அவங்ககிட்ட வந்து 3 சவரன். ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 26 சவரன். வயதானவங்களை பார்த்து ஸ்நாச்சிங் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ வடநாட்டுக்கார ஏதோ வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்காம நம்ம வந்து எந்த ரோட்ல வந்து நம்ம ஆபரேஷன் ஆரம்பிச்சோம்னா ரிட்டர்ன் ஃபிளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சென்னையில இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரவுண்ட்ல இப்படி சுத்திட்டு வந்தோம்னா திருப்பி நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலான்ற ஒரு இது வராது. இப்போ எவ்வளவு நாள் இவங்க இதை வந்து ஃபாலோ அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் இருந்த டீம் அத்தனை பேருமே வந்து அலர்ட் ஆயிருக்காங்க. ஒருத்தன் வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃபிளைட்லேயே போய் உட்காந்துறான். ஒருத்தன் போர்டிங் பாஸ் வாங்க போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும் போதே அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது என்னுடைய கவுண்டர் பார்ட் வந்து உள்ள உட்காந்துட்டாங்க. உள்ள போனா அவன் சீட்ல உட்காராம பக்கத்து சீட்ல போய் உட்காரான். அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. திரைப்படத்தை மிஞ்சிய காட்சிகள் நேற்று அரங்கேறி இருக்குதுன்னு சொன்னா மிக ஆகாது. ஒரு பைக் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து தரமணி பக்கத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அபேண்டன்டாக விட்டுட்டு தான் வந்து போயிடறாங்க. அப்போ வந்து அந்த பைக்குள்ள ஒரு நாட்டு துப்பாக்கியோட சேஃப்டிக்கு வச்சிருந்துருக்காங்க. இப்படி ஒரு நாட்டு துப்பாக்கிலாம் கிடைக்கும். பீகார்ல இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சப்ளை வருது. பீகார்ல இருந்து ஹைதராபாத்துக்கு வருது. ஹைதராபாத்ல இருந்து வந்து மதுரைக்கு வருது. மதுரையில இருந்து வந்து திண்டுக்கலுக்கு போகுது. திண்டுக்கலுக்கு போய் தான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க. எப்படி நடந்தது? இந்த மாதிரியான சீரியஸ் அஃபெண்டர்ஸை வந்து கையாளுகின்ற பொழுது இவர்கள் தற்காப்புக்காக நாட்டு துப்பாக்கிகளையும் பயன்படுத்துகிறார்கள். ஃபர்தரா சுட்டா வந்து போலீஸ் ஆபீசர் இறந்து விடுவாரு. தவிர்க்க முடியாத சூழலில் ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்து முகமது புகாரி சுடுறாரு. ஜாஃபர் குலாம் ஹுசைன் வந்து மார்பிள பட்டு இறந்து போறாங்க. ஆரோருக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட எக்ஸ்-ஏசிபி ராஜேந்திரன் ராஜா சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித், ஏரோ ரூட்ஸ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக என்னன்னா சார், இந்த கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ் வந்து நடக்குது. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஈரானி கும்பல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கைது பண்ணுறாங்க. அந்த கும்பலை பற்றி நான் நெட்டில் இதெல்லாம் வந்து விசாரிக்கும் போது 2009 ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளி மாநிலங்கள்லாம் சுற்றி தேடி பிடிச்சி அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனைலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. யார் அவரும் தேடும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அட அம்மா சாரு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இவர்கிட்ட கேட்டாலே தெரியுமே யார் இந்த ஈரானி கும்பல் அப்படின்னு சொல்லி. மக்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஹவாரி கும்பல் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். இப்போ அவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைங்கி இருக்காங்கன்றப்போ இந்த ஈரானி கும்பல்னு ஒருத்தவங்க புதுசாக உள்ளே வந்திருக்காங்களே, யார் இந்த ஈரானி கும்பல் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக தெரிய வருன்ற கணிதான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் யார் சார் இந்த ஈரானி கும்பல், எப்படி அவங்க உருவாகுறாங்க சார்? இல்லை, நீங்கள் சொன்ன தேடிய தகவல் சரிதான். அதாவது B2 எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன் கரை நம்பர் 484 484/2009. 2009 முதல்ல தமிழ்நாட்டில் ஈரானிய கும்பலில் 4 பேர்த்த லைவாக பிடிச்சி எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷனில் 4 பேருமே குண்டர் சட்டத்தில் அடைச்சி 1 வருட காலம் அவங்க வெளியில் போக முடியாத குண்டர் சட்டத்தில் அடைச்சது நான் தான். இதுதான் அவருடைய பெயர் வந்து அப்சர் அலி ஜாப்ரி ஈரானி, நாசர் அலி ஜாப்ரி ஈரானி, எல்லியாஸ் அலி ஜாப்ரி ஈரானி, அக்பர் பதான். அவங்க 4 பேருடைய இதான் வந்து ஈரானியர்களை தமிழ்நாட்டில் ஃப்ளோர் பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் லைவாக பிடிச்சி குண்டர் சட்டத்தில் அடைத்த முதல் காவல் அதிகாரி நம்ம தான், என்னுடைய டீம் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன், தேர்ந்த இன்ஃபர்மேஷன் சரிதான். அப்போ ஈரானியர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நான் வந்து செய்ய வேண்டிய கடமை எனக்கு வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா திரு அருண் அவர்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் கமிஷனர் சவுத் மிஸ்டர் கண்ணன், டெப்டி கமிஷனர் திரு சிபி சக்கரவர்த்தி, இவங்களோட டீம் வந்து நேற்று வந்து சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய வகையில் மிக அற்புதமான ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு சென்னை மாநகர காவல்துறை செய்த பணி வந்து அளப்பரியது. முதற்கண் வந்து
சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் திரு அருண் அவர்களுக்கும், சவுத் அடிஷனல் கமிஷனர் திரு கண்ணன் அவர்கள் மற்றும் சிபி சக்கரவர்த்தி அவங்க டீம் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 மணி நேரத்தில் 6 பெண்களிடம் 26 சவரன் நகை பறிப்பு. 1 மணி நேரத்தில் பைக் ரேஸில் வர்ற மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் அதிகாலை 12 மணிக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு, 4:30 மணிக்கு இறங்குறாரு, 12 மணிக்கு இறங்கினவர் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாரு, 4:30 மணிக்கு இறங்கினவரும் வந்த உடனே ஒரு 2 பேர் ஒன்று சேர்றாங்க. இவங்களை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு பெங்களூர்லேருந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு பைக்கை வச்சுட்டு காத்துட்ருக்காரு ஒருத்தர். ஸோ இவங்க 3 பேருமே வந்து சென்னை ஏர்போர்ட்டில் அசம்புறாங்க. அவங்களுடைய அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு அவங்களுக்கு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்குது. அதாவது அந்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து நமக்கு ரெடி பண்ணிவிட்டு வரான். அப்போ எவ்வளோ பாருங்க, பெரிய ஆர்கனைஸ்டாக வர பாருங்க. ஜாஃபர் குலாம் ஹுசேன் ஈரானி இருக்கான் பார்த்தீங்களா, மிசாம் அம்ஜித் ஈரானி, இவன் 2 பேருமே தான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணவனுங்க. ஜாஃபர் குலாம் ஹுசேன் ஈரானி வந்து இவங்க 2 பேரும் பைக்கை வந்து இந்த இவன் ஜாஃபர் குலாம் இருக்க பார்த்தீங்களா, இவன் வந்து நல்ல தம்பிள்ஸ் அடித்து கையெல்லாம் வந்து பலமாக ஏற்றி வச்சுக்கிட்டு பைக்கில் ரைடு வந்து ஹை ஸ்பீடு போயிட்டுருக்கும் பொழுது அப்படி 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 நுணுக்கமான பார்வையில் இந்த செயின் வந்து 3 பவுன் தேரும். இந்த அம்மா வந்து வயதானவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் நடைப்பயிற்சி போகிறார்கள், வியாபாரத்துக்காக போகிறார்கள். காலையில் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் நம்ம வந்து சென்னை சிட்டி போலீஸில் நீண்ட நெடுக்காலமாக காலையில் 4 to 6 கோலம் போடுறதுக்கு பெண்கள் வருவாங்க. அந்த பெண்கள் வந்து கோலம் போடுறதுக்கு நடைப்பயிற்சி போகிற பெண்கள் வந்து நகை போட்டுட்டு போகிறாங்க. அவங்கள பாதுகாத்துட்டு 6:45 7 மணிக்கு தான் வந்து நம்ம வந்து நைட் ரவுண்ட்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் சென்னை பாரம்பரியத்தில் காவல்துறையுடைய நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது ஈரான்காரங்களுக்கு. மற்ற ஊர்லாம் வந்து காலையில் 6 மணிக்கே வந்து அதை மூடிடுவாங்க நைட் ரவுண்ட்ஸை. சென்னையிலே வந்து தமிழ்நாட்டிலே வந்து சென்னை மாநகர காவல்துறையில் தான் இந்த சிஸ்டம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து நடைமுறையில் இருக்குது. என்னங்க இவனுங்க வந்து இவனுங்க அப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா காலையில் 4:30 தட் இஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து தொடங்கி என்னங்க பெண்கள் வந்து இப்போலாம் நடைப்பயிற்சிக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து வயதானவங்க 10 பேருமே டாக்டர்ஸ்லாம் வந்து நடைப்பயிற்சி போங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் எல்லா பெண்களும் நகை போட்டுட்டு பார்க்குக்கு நடக்க போகிறாங்க அல்லது ரோடுகளில் நடக்கிறாங்க. எந்தெந்த ரோடுகள் நடக்கிறாங்க நம்ம வந்து எந்த ரோட்டில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் ஆரம்பித்தோம்னா ரிட்டர்ன் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ வடநாட்டுக்காரன் ஏதோ வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவன் எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணியிருக்கான் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து வயதானவங்கப்பா அவங்கள விட்டுருப்பான்னு சொல்லுவான். இந்த பயலுக்கு பாருங்கள் வயதானவங்களை பார்த்து ஸ்நாச்சிங் பண்ணியிருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து குறிப்பாக காலையில் 4:30 6 6:30க்கு வந்து புறப்பட்டு ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சைதாப்பேட்டைக்கு வராங்க. சைதாப்பேட்டையில் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, சைதாப்பேட்டையில் அவங்க வந்து இந்திரா வயசு 52 அவங்ககிட்ட வந்து 2 சவரன் அடிக்கிறாங்க சைதாப்பேட்டையில். ரெண்டாவது வந்து அப்படியே சைதாப்பேட்டையில் நேராக பெசன் நகர் போகிறாங்க. பெசன் நகரில் வந்து அம்புஜம் வயசு 60 அந்த அம்மாட்ட வந்து நடைப்பயணம் போயிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு 3 இப்போ சைதாப்பேட்டையில் இந்திரா வந்து இட்லி கடை வச்சுருக்காங்க. அந்த இட்லியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது ஒரே அடி பருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பெசன் நகர் போகிறான். பெசன் நகரில் வந்து அம்புஜம் வயது 60 அந்த மட்டும் ஒரு 3 சவரன். அப்படியே பார்த்திங்கன்னா அடையாறு இந்திரா நகர் வர்றாங்க. பெசன் நகர்லேருந்து அப்படியே இந்திரா நகரில் வந்து லக்ஷ்மி வயது 56 அவங்ககிட்ட 5 சவரன். அந்த இந்தியாவில் அப்படியே இந்திரா நகர்லேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கிண்டி வந்து நிர்மலா வயது 60 அவங்ககிட்ட 7 சவரன். அப்படியே விஜயா வேளச்சேரியில் வந்து விஜயா அப்படிங்கிறவங்க 70 வயசு 2 சவரன். முருகாம்பாள் வயது 60 அவங்ககிட்ட வந்து 3 சவரன் வேளச்சேரியில். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 26 சவரன் நகையை வந்து அடிச்சிடறானுங்க. சார் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டில் இப்படி சுற்றிட்டு வந்தோம்னா திருப்பி நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போயிடலாம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு போயிடலான்ற ஒரு இது வராது. இவங்க மகாராஷ்டிராலேருந்து வராங்க, ஒருத்தர் ஊர்லேருந்து வராரு. இவங்களுக்கு எப்படி இந்த ரூட்லாம் வந்து கரெக்டாக தெரியுதுன்னா இப்போ எவ்வளோ நாள் இவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க? இவங்க வந்து சென்னையை வந்து எவ்வளோ தூரம் சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏற்கனவே வந்து இது மாதிரி ஸ்நாச்சிங் பண்ண உடனே அவனுக்கு ஃப்ளைட்டில் ஏறிடுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், லோக்கலில் போலீஸ் வந்து எக்ஸ்கான்விட் எல்லாம் தேடு, மறுபடியும் வந்து நீங்கள் வியாசர்பாடி ஆட்டு தொட்டி
அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வள்ளுவர் கோட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நகர், அப்படியே ஒன்று கண்ணகி நகர், இங்கே இதில் தாம்பரத்தில் வந்து குரம்பேட்டையில் ஒரு இடம், இதெல்லாம் வந்து ஸ்நாச்சிங் பாக்கெட்ஸு. இந்த இடத்துல தான் நம்ம தேடிட்டு இருப்போம். இவனுங்கெல்லாம் வந்து அடித்த உடனே வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இவங்க இப்போ ஈரானிய கொலைகளை பற்றி நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு 4-5 பேர் வருவாங்க. ஏற்கனவே வந்து இங்கே ஏற்கனவே வெல் பிளான்டு 1 மாதம் 3 மாதம் வந்து சர்வே பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த வழியில் நம்ம உள்ளே நுழையணும், இந்த வழியில் வந்து இப்படி போனால் இப்படி ரோடு இருக்குது, இப்படியெல்லாம் முடிச்சுட்டு இந்த வழியாக வந்தால் ஏர்போர்ட் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்கெட்ச் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே பக்காவாக பிளான் பண்ண ஒரு குரூப் தான். இதில் 3 பேர் தான் மாட்டியிருக்கானுங்க. இவங்களை ஏற்கனவே வர வச்சு இங்கே தங்கி இங்கே வந்து சர்வேலன்ஸ் பண்ண டீம் யார், அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இருக்கலாம். இவங்க மேலேயே வந்து வழக்குகள் பார்த்திங்கன்னா 50 வழக்குகள் மேலே இருக்குது அப்படிலாம் தகவல்கள் கிடைக்குது. அப்போ வட இந்தியாவிலிருந்து தென் தமிழகத்துக்கு வந்து இந்த ஊரில் வந்து நடைப்பயிற்சி போகிற போது பெண்களை இவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானில் வந்தவங்கள தான் வந்து 1 மணி நேரத்தில் 6 பெண்களிடம் 26 விமானத்தில் தப்ப முயறாங்க. இப்போ இதில் கமிஷனர் திரு அருண் அவர்களுடைய ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப பக்கம். 6:30 மணினோடனே அவருக்கு வந்து சைதாப்பேட்டில் ஒரு ஸ்நாச்சிங் அப்படின்னு சொல்கிறோன்னே ஐஎஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிடுது. ஐஎஸ் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா அது ஒரு ஸ்நாச்சிங்கு 2 சவரன் தானே அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் சைதாப்பேட்டில் ஸ்நாச்சிங் ஆன உடனே அது ஐஎஸ்க்கு தகவலாகி ஐஎஸ்லேருந்து கமிஷனர் காதில் போட்டாங்க. கமிஷனர் வந்து இமீடியட்டாக வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் ஸ்குவாடு அத்தனை பெட்ரோல் வண்டி அலர்ட் ஆகுன்னு சொல்லிட்டார். இந்த ஒரே ஒரு ஆக்ஷனால் தான் இவங்களை பிடிக்க முடிஞ்சது. அப்போ தமிழ்நாட்டிலே வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அருணோட இன்டெலிஜென்ஸ் மட்டும் அவர் வந்து எவ்வளோ பக்காவாக வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அருணுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு இது இந்த பெருமை போய் சேரும். உடனே இது கமிஷனர் காதில் போட்டார் இன்டெலிஜென்ஸ் இன்சார்ஜ் ஆஃபீஸரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் டீம் அத்தனை பேரையும் அத்தனை பெட்ரோல் வண்டி அலர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகுதுன்னு ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பைக்கு எந்த ஒரு டைரக்ஷனில் போகுது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துடுது. அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனையுமே வந்து திரு கண்ணன் அடிஷனல் கமிஷனரும் சிபி சக்கரவர்த்தியும் 100% ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸில் இருந்த டீம் அத்தனை பேருமே வந்து அலர்ட் ஆகியிருக்காங்க. அடுத்து எப்படி அவன் ட்ராவல் பண்ணதை அப்படியே மேப்பிங் பண்ணியிருக்காங்க. மேப்பிங் பண்ணிவிட்டு சிசிடிவி கிடச்ச ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து எங்கெல்லாம் அனலைஸ் பண்ணுற டீமுக்கு தான் அத்தனை பேரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி அவனுடைய அவங்க வந்து ஹெல்மெட் அணிஞ்சிருக்காங்க, 2 பேர் ரைட் பண்ணுறாங்க, இது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கில் பயணம் பண்ணுறானுங்க, ஜர்கின் போட்டுருக்கானுங்க, 2 இளைஞர்கள் சிகப்பாக இருக்கானுங்க, இவ்வளவும் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அவனுக்கு 2 பேருமே வந்து இந்த 26 சவரனையும் அடிச்சுட்டு கடைசியாக வந்து வேளச்சேரி முடிச்சுட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகணுன்னு கமிஷனர் லெவலில் பேசாமல் ஏர்போர்ட் போலீஸு எப்போவுமே வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏர்போர்ட் டைரக்டருக்கு கமிஷனர் சொன்னார். இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கமிஷனருடைய ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ஏர்போர்ட் டைரக்டர் சொல்லி ஃப்ளைட் வழியாக தப்பிக்கிறானான்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. அவனை வந்து கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃப்ளைட்லேயே போய் உட்காந்துடுறான். ஒருத்தன் போர்டிங் பாஸ் வாங்க போயிட்டுருக்கிறான். போயிட்டுருக்கும் போதே அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது என்னுடைய கவுண்டர் பார்ட் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்கண்ணா. உள்ளே போனால் ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவன் சீட்டில் உட்காராமல் பக்கத்து சீட்டில் போய் உட்காரான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். திரைப்படத்தை மிஞ்சிய காட்சிகள் நேற்று அரங்கேறி இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அவன் சீட்டில் உட்காராமல் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கான். சீட் நம்பர் 34ன்னு வச்சுக்கங்களேன். 34 போய் பார்த்தா இவர் இல்லை. ஜாஃபர் வந்து உள்ளே வந்து பண்ணி இந்த பேரை சொல்லி உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து அவன் சீட்டில் இல்லை. ஃப்ளைட்டுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர் வந்து 26 சவரன் நகைகளை 6 பேரிடம் கொள்ளையெடுத்த ஒரு குற்றவாளி, அவனை வந்து வெளியில் எடுக்க வேண்டும்னு ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஃப்ளைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. கோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இறங்குன்னு கோஷம் போடுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து அவங்களை இறக்கி கொண்டு வந்து இமீடியட்டாக வந்து அங்கேயே வந்து என்கொயரி ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி 3வது நம்பர் 4வது நம்பர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் வந்து ட்ரெயினில் ஏறிட்டான். ஸோ ட்ரெயினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறான். எந்த ஊருக்கு போய் அவன் வந்து டெபாச்சர் ஆகும், எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்து போய் இறங்க சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க
அப்படின்னு கேட்டு தகவல் தெரிஞ்சோன்னா இந்த ட்ரெயினில் இத்தனாவது பிளாட்டில் இந்த நம்பரில் இந்த பேரில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான், அவனை பிடிங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்து, இது வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு நார்த் இந்தியா, நீங்கள் உங்களை தாண்டிடுது. நீங்கள் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லக்கும் வந்து இப்போ எவ்வளோ பெரிய லைசன் இருந்ததுன்னா அருண் அவர்களால் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய சென்னை மாநகர காவல்துறையுடைய பணியை வந்து நான் ரொம்பவும் வந்து நேசிக்கிறேன், பாராட்டுறேன். ஸோ அவனை அங்கேருந்து பிடிச்சி இவங்க எப்போவுமே வந்து ஈரானிய கொள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நகையை ஒருத்தர் கொண்டு போயிடுவார், நகையை 2ஆக பிரிச்சுடுவாங்க. இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா திருடப்பட்ட பொருட்களை கொண்டு போகிறவர் ட்ரெயினில் போயிடுவார். அப்படி இல்லைன்னா ஒரு மோட்டர் சைக்கிள்லேயே வந்து பார்டர் தாண்டிடுவார். பார்டர் தாண்டிட்டு அங்கே போய் மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு அங்கேருந்து வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஊருக்கு போயிடுச்சு. இவங்க எல்லாம் வந்து ஹைதராபாத்தில் போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து வந்து சொந்த ஊரில் போய் நகைகளை பிரித்து கொள்வார்கள். இவங்க வந்து நீங்கள் சரி இப்போ இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈரானியன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு அண்ணா சார் என்னன்னா இவ்வளோ தெளிவா இவ்வளோ விஷயங்கள் வந்து, அதாவது பண கஷ்டமா இருக்கு திருட வரேன் அப்படின்னு சொல்றவங்கள பார்த்துருக்கோம். வேலை பொழப்புக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்கல, வட இந்தியாவிலேருந்து வந்துட்டு வரேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு திருட வர அளவுக்கு இந்த ஈரானிய கும்பல் அவ்வளோ பெரிய கும்பலா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ இவங்களுடைய ஆப்ரேஷனை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஜாபர் குலாம் உசேன் ஈரானி, மிசாம் அம்ஜித் ஈரானி, சல்மான் உசேன் அப்படிங்கிற ஒரு 3 பேரை இப்போ கைது செய்திருக்காங்க. இவருடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கும் அப்படின்னு கமிஷனர் சொல்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த 3 பேர் தரமணியில் வந்து ஜாஃபர் குலாம் ஹுசைன் வந்து அவருடைய திருட்டு பொருட்களை எடுத்து ஆஜர் செய்வதற்காக வந்து ஏன்னா இவங்க ஒரு பைக் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து கொண்டு போயிட்டு உங்களுக்கு தரமணி பக்கத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அபேண்டண்டாக விட்டுட்டு தான் வந்து போயிடறானுங்க. சரி எங்கடா நீங்கள் யூஸ் பண்ண பைக் எங்கடா அப்படின்னு காட்டுங்கடான்னா அவன் எந்த இடத்துல போய் விட்டுட்டு அங்கேருந்து கால் டாக்ஸியில் ஏர்போர்ட் போகணுன்னு சொல்கிறானுங்க. அப்போது வந்து அந்த பைக்குள்ளே ஒரு நாட்டு துப்பாக்கியோட சேஃப்டிக்கு வச்சுருந்துருக்கானுங்க. இப்படி சார் நாட்டு துப்பாக்கிலாம் கிடைக்குது? நாட்டு துப்பாக்கி வட இந்தியர்களுக்கு கிடைக்குது இல்லையா? வட இந்தியாவில் பீகார்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சப்ளை வருது. பீகார்லேருந்து வந்து அது வந்து ஹைதராபாத்துக்கு வருது, ஹைதராபாத்லேருந்து வந்து மதுரைக்கு வருது, மதுரையிலேருந்து வந்து திண்டுக்கலுக்கு போகுது, திண்டுக்கலுக்கு போய் தான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க. ஏங்கிட்டு சார் அப்போ இது எல்லாமே வந்துட்டு இந்த ரயில்வே, அதாவது ட்ரெயின்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆகி உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் இதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்றக்கா? ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது. யார் இப்போ இந்த கை துப்பாக்கியை கொண்டு வரவர் இப்போ இப்படி வந்து இப்போ வந்து அது திருடப்பட்ட மோட்டர் சைக்கிளா இல்லை இவனுடைய சொந்த மோட்டர் சைக்கிளா நம்ம நீ அனலிஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா அது அங்கெங்காவது ஒரு இடத்துல திருடிட்டு வந்திருப்பான். இவனை வந்து பெஸ்ட்டு ரைடர்ஸ். அவங்க வந்து சிட்டியில் க்ரௌடாக இருக்கிற இடத்துல பெண்ட் பண்ணி இப்போ கூட சென்னை சீட்டில் கூட சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு காரை டர்னு பொண்ணு வண்டு பறக்கிற மாதிரி வந்து பூந்து உள்ளே போவானுங்க. அவனுக்கு எல்லாமே ஸ்நாச்சிங் பண்ணுற திருட்டு பசங்க தான். அவனுக்கு எங்கே கண்டாலும் கையை காலை மாவு கட்டு போட்டுறணும்னு நான் என்னுடைய வேண்டுகோளாக சமர்ப்பிச்சுக்கிறேன். ஏன்னா அவனுங்கெல்லாம் வந்து ஸ்நாச்சிங் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறானுங்க அப்படின்னு தான் நம்ம கருத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் 6 பெண்கள்கிட்ட ஸ்நாச்சிங் பண்ணிவிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் ஃப்ளைட்டில் போய் உட்கார முடியுமானால் இது வந்து திரைப்படங்கள் எல்லாம் மிஞ்சிய ஒரு நேரடி காட்சி. சார் யார் இந்த ஈரானிய கும்பல்? யார் இந்த ஈரானிய கும்பல்? ஈரானிய கும்பல் வந்து இவங்க வந்து முகலாயர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்த பொழுது இவரெல்லாம் வந்து முகலாயர்களால் குதிரை, ஒட்டகம் மற்றும் அவங்களுடைய ஆஃபீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல்வேறு டீம் வந்து ஈரான்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து பல டீமை கூட்டிகிட்டு வந்தாங்க. இதில் வந்து இந்த ஈரானியர் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து 1970 கூட வந்து மீண்டும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போனாங்க அப்படின்னு செய்தித்தாள்லாம் போடுறாங்க. அது இல்லை. தார்வாட், கர்நாடகாவில் தார்வாட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஈரானியர் காலனி இருக்குது. இங்கே பர்மா காலனி இருக்கிற மாதிரி அங்கே ஈரானியன் காலனி இருக்குது. அந்த ஈரானிய நாட்டில் எப்படி வந்து ஷெட்டு போட்டு தங்குவாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து உடை அணிவாங்க. அந்த ஈரானிய பெண்கள்லாம் வந்து மிகவும் உயரமாகவும் ஆஜானுபாகமான உடல், ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. இந்த ஆண்கள் அத்தனை பேருமே வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை. அதாவது ஈரானியாவிலேருந்து வந்தாங்க, முகலாயர்கள் திரும்பி போனதுக்கப்புறம் இவங்க வந்து தங்களை வந்து இந்திய சமூகத்தோடு இணைத்து கொள்ளாமல் அவங்க கலாச்சாரத்தின்படியே வாடுறதுனால இவங்க வந்து தமிழ் மக்கள் எந்த கர்நாடகாவில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களோடு இவங்க பழக மாட்டாங்க. இவங்க கலாச்சாரத்தை மட்டும் ஈரானிய கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் ஈரானிய கொள்ளையர்கள். நியூஸ்லலாம் பார்க்கும்போதுட்டு உள்ளே வரும்போதே வந்துட்டு சாதாரண ஆளாக உள்ளே வராமல் ஒரு போர்வை வைக்கிற மாதிரியோ இல்லை சும்மா அங்கே வந்து வேலை கேட்குற மாதிரி வீடு வந்து சுற்றி பார்க்குற மாதிரி, முக்கியமாக பெண்களை தான் வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க.
செயினை வந்து இல்லை பெண்கள் இல்லை இது வந்து இவங்க வந்து அட்டென்ஷன் டைவென்ஷன் அப்படிங்கிற ஒரு இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி என்ன அப்படின்னா இவங்க மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா இவனுங்க வந்து ஒரு கொடூரமாய் கொலை செஞ்சுட்டு போக மாட்டானுங்க. ஈரானிய கொள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இரக்கமுள்ள ஆட்கள் தான். இரக்கமுள்ள ஆட்கள்னால் இவ்வளோ பேரை ஸ்நாச்சிங் பண்ணான ஒழிய யாரையும் வந்து கொண்டுட்டு போக மாட்டான். இவங்களுடைய டார்கெட் மட்டும் வயதான பெண்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது வரைக்கும் வந்து இங்கே கொடுங்கையூர் மோசமான ஒரு எம்கேபி நகர் அங்கேயே வந்திருக்கானுங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா ஏமா அங்கே வந்து ஒருத்தனை வெட்டிட்டு பெரிய கரெக்டாக நடந்துட்டுருக்கு, அந்த பக்கம் போகாதீங்கன்னு இவ்வளோ செயினை போட்டு போகிறீங்கன்னு கொடுங்கையூர்லேயே வந்து 16 சவர நகையை கழட்டி கொடுங்க, இந்த பேப்பரில் வச்சு மடிச்சுக்கங்கன்னு இப்படி பேப்பர் எடுப்பாங்க. பேப்பரை எடுத்து அவங்ககிட்ட பேப்பர் எடுத்து நகையை வைங்க அப்படின்னு இப்படி மடிப்பாங்க. மடிச்சுட்டு இப்படி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது இவங்க கையில் வச்சுருந்த வேறு மடிப்பு கொடுத்துருவாங்க. ஏங்க நகை மடித்த பேப்பர் வந்து இவன் பாக்கெட்டுக்கு போய்டும். அந்த வெறும் பேப்பரில் கல் வச்சுருந்தா பார்த்தீங்களா, ஏமா இதை பத்திரமா வச்சுக்கோங்க, இந்த ரூட்டில் போயிடுங்களா, நான் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுமா, இந்த பக்கம் போகிறவங்க வரவங்களெல்லாம் வெட்டுறாங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்மா வந்து நகையை கழட்டி வந்து கொடுத்தோடனே இப்போ போலீஸ் அவசரமாக இருக்காங்க இல்லையா, அதனால் நம்பிக்கையாக வந்து நகையை அங்கே போய் பார்த்தா சார் நகையை வந்து பத்திரமா கொண்டு போதான் சார் சொன்னார். சார் நல்லா இருந்தார் சார். என்னங்க அவர் வந்து வீட்டில் வந்து அவுத்து பார்த்தா கல் போட்டில் இருக்குது சார் சொல்லுவாங்க. என்னம்மா நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இது ஆமாம் சார் ஹிந்தி பேசுகிற மாதிரி தமிழ் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு ஹிந்தியிலேருந்து தெலுங்கு தமிழ்லாம் கற்றுக்கிட்டு ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ இந்த 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 சென்னை சொசைட்டி இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணி இந்த ஏரியாவிலெல்லாம் பெண்கள் வந்து தனியாக நடமாடுகிறார்கள். என்னங்க நகை போட்டுக்கொண்டு நடமாடுகிறார்கள். இவங்களை ஈஸியாக அடித்தாவே வந்துங்க 6 சவரன்லேருந்து 10 சவரன் வரைக்கும் அடிக்க முடியும். ஏன்னா இந்த ஊரில் வந்து நகை போடுறதுல வந்து அவ்வளோ விருப்பம் உள்ளவங்களா இருக்காங்க. சூஸ் பண்ண ஏரியாவும் பாருங்க சார், ரொம்ப வெல் டெவலப்டு ஏரியா, அந்த மாதிரி ஏரியா, அந்த மாதிரியான ரூட்டை தான். ஏன்னா அவங்க நார்த் சைடு போகவே இல்லை. நார்த்ல வடசென்னைக்கு அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுங்கையூருக்கு மேலே அந்த பக்கம்ல போவே இல்லை. கொடுங்கையூரில் பண்ணியிருக்காங்க, பாதவரத்தில் பண்ணியிருக்காங்க, எலிபன் கேட்டில் பண்ணியிருக்காங்க, டி நகரில் பண்ணியிருக்காங்க, தாம்பரத்தில் பண்ணியிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து அந்த பக்கம் உள்ள சைதாப்பேட்டை வரைக்கும் அப்படி உள்ளே போனது நீ தான் ஃபஸ்ட் டைமு இல்லைங்க. பெசன் நகர் போயிட்டு வேளச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்கன்னா அப்போ அந்த ஏரியா வரைக்கும் அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இது நியூலி டெவலப்டு ஏரியா கொஞ்சம் வசதியாக இருக்காங்க கண்டுபிடிச்சிக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணாதவங்க டக்குன்னு வேளச்சேரிலாம் சூஸ் பண்ணும்போது வேளச்சேரி டெவலப் ஆகின்றது வரைக்கும் அவங்க அது அளவுக்கு தெரியுதுன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் வந்து பெட்ஷீட் விற்கிறவனா இருக்கானுங்க, அல்லது வந்து ஃப்ளோரிங் போட வந்திருக்கானா, இல்லை என்ன மாதிரியான வேஷங்களில் அவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் வந்து பெரிய நோட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து சென்னை கமிஷனருக்கு இப்போ இருக்கு. சார் அதே மாதிரி இந்த என்கவுண்டர்ன்றது எப்படி நடந்துச்சு சார்? எப்படி என்ன வம்புக்கு போகிறது இல்லைங்க. அருண் வந்து என்ன சொல்ற வம்புக்கு போகிறதில்ல, வந்து சண்டையை விடுறதில்ல. இதுதான் அருண் பண்ணியிருக்காரு. புரியுதா இல்லையா? புரிஞ்சு சார். அதே தான் சார். என்னன்னா இந்த என்கவுண்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இவன் வந்து இந்த நகையோடு போயிருந்தா கண்டிப்பாக அங்கே போய் ரெக்கவரியே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் உண்மை. இந்த மாதிரியான சீரியஸ் அஃபெண்டர்ஸை வந்து கையாளுகின்ற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியிருக்குது. இவர்கள் தற்காப்புக்காக நாட்டு துப்பாக்கிகளையும் பயன்படுத்துகிறார்கள். அவர் வந்து போய் இந்த பைக்கை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு பக்கத்தில் நிற்கும் போதே சீட்டு கடியிலேருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்து அவன் வந்து காவலரை நோக்கி சுடுறான். ஸோ காவலர் வந்து என்ன செய்கிறாரு, வேறு வழி இல்லாமல் வந்து ஒதுங்கிக்கிறார். ஃபர்தராக சுட்டால் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இறந்து விடுவார். வேறு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்து முகமது புகாரி சுடுறாரு. அதில் வந்து ஜாஃபர் குலாம் ஹுசைன் வந்து ஈரானி வந்து அதில் வந்து மார்பில் பட்டு இறந்து போகிறான்னு வைங்களேன். இருந்தாலும் அவங்கள வந்து உயிர் கொள்வதற்கு சென்னை காவல்துறை வந்து முன் வரவில்லை. அவனை வந்து உடனடியாக ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பிராட் டெட் சொல்லிடுறாங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.